நிதியமைச்சரை சந்தித்து முதலமைச்சர் பேசியது என்ன? தமிழக உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், வணக்கம். நிதியமைச்சரை சந்தித்து முதலமைச்சர் விஜய் வேண்டுகோள் விடுத்தது என்ன? விவரங்களை சொல்லுங்கள். 2 நாள் பயணமாக டெல்லி சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்திருந்தார். அதன் பிறகு தற்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது அங்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து தமிழ்நாடு அரசு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது விரைவான வளர்ச்சியை பெற்று வரும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் நிதியமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய வளர்ச்சியை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களில் முதலீடு செய்வதே இன்றியமையாதது எனவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான துறைமுகங்கள், நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், தொழில் வழித்தடங்கள் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளித்து நிதி ஒதுக்கீடு செய்திட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் வலுவான கல்விச் சூழலை மேலும் வலுப்படுத்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்ற வகையில தமிழ்நாட்டில் நிறுவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மத்திய நிதியமைச்சரிடம் வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டின் பொருளாதாரத்திலும் தொழில் வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றி வரும் ஓசூர், கோயம்புத்தூர் மற்றும் மதுரை ஆகிய நகரங்களின் பொது போக்குவரத்தினை மேம்படுத்திட தேவையான மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்திருமாறும் மத்திய நிதியமைச்சரிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்றக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. இதற்கு நெடுஞ்சாலைத்துறைகள், ரயில்வே திட்டங்கள், துறைமுகங்கள் ஆகியவற்றை எல்லாம் முதலீடு செய்யும் விதமாக இங்கு தொடங்குவதற்கு நிதி வழங்கிட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். மேலும் வலுவான கல்விச் சூழலை மேம்படுத்தும் வகையில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள், தேசிய கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டில் அமைத்திருவதற்கான நிதி வழங்க வேண்டும் என்கின்ற வகையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மத்திய நிதியமைச்சர் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். நண்பர்கள், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய மையமாக இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு ஆற்றக்கூடிய நகரங்களாக இருக்கக்கூடிய ஓசூர், கோயம்புத்தூர் மற்றும் மதுரை ஆகிய இந்த நகரங்கள்ல பொது போக்குவரத்தினை மேம்படுத்த தேவையான மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யுமாறும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ரயில்வே திட்டங்கள், தொழில் வழி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கவும் வலியுறுத்தப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்து சொல்லுங்க பாண்டியராஜன். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்ததும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். தமிழகத்திற்கு பொருளாதார வளர்ச்சி பெற்று வரக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. துறைமுகங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு ஏதுவாக நிதி ஒதுக்க வேண்டும் என்கின்ற வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கிறார். குறிப்பாக துறைமுகங்கள், நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள் மற்றும் தொழில் வழித்தடங்கள் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்து தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்கின்ற வகையில் மத்திய நிதியமைச்சரிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வலுவான கல்விச் சூழல் இருக்கிறது. தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சராசரியை விட அதிகமாக இருக்கிறது என்பது தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்நிலையில்தான் தமிழகத்தில் மத்திய கல்வி நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மத்திய கல்வி நிறுவனங்களை அமைக்க வேண்டும், அதற்கேற்ற வகையில் நிதி ஒதுக்க வேண்டும், மத்திய கல்வி நிறுவனங்களை தமிழகத்தில் கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிதியமைச்சரிடம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்திலும் தொழில் வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றி வரக்கூடிய 3 நகரங்களை குறிப்பிட்டு காட்டி அங்கு மெட்ரோ திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். ஓசூர், கோயம்புத்தூர் மற்றும் மதுரை ஆகிய நகரங்களில் பொது போக்குவரத்திற்காக தேவையான மெட்ரோவை கொண்டு வர வேண்டும், அதற்கான நிதி ஒதுக்க வேண்டும் என்கின்ற வகையிலும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கோரிக்கையை வைத்திருக்கிறார். குறிப்பாக உட்கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் தொழில் வழித்தடங்கள் அமைக்க வேண்டும், நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், துறைமுகங்கள் அவையெல்லாம் தேவையான இடங்களில் முதலீடு செய்யக்கூடிய வகையில மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார். அதன் பிறகு மத்திய கல்வி நிறுவனங்களை தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும். அதே அளவில் உயர்கல்வியை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. உயர்கல்வி பெறக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை தேசிய சராசரியை விட தமிழகத்தினுடைய சராசரி அதிகமாக இருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தில் மத்திய கல்வி நிறுவனங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும், அதுபோன்ற கல்வி நிறுவனங்களை தமிழகத்திற்கு தாருங்கள் என்ற வகையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மத்திய நிதியமைச்சர் அவர்களிடம் கேட்டிருக்கிறார். அதே போல ஓசூர், கோயம்புத்தூர், மதுரை ஆகிய நகரங்கள்ல பொது போக்குவரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் மெட்ரோ திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்.
ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் மட்டுமே மெட்ரோ ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வைத்து பயன்படுத்தி இருக்கின்றன. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதற்கான பணிகள் என்பது ஏற்கனவே தொடங்கப்பட்டு பிறகு அது நிர்வாக காரணங்களால் தள்ளி வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. இதில்தான் ஓசூர், கோயம்புத்தூர், மதுரை ஆகிய இந்த 3 நகரங்கள்ல பொது போக்குவரத்தினை மேம்படுத்தும் விதமாக மெட்ரோ ரயில் திட்டங்களுடைய பயன்பாட்டை கொண்டு வருவதற்கான நிதி ஒதுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையையும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். துறைமுகங்கள், நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், தொழில்வழி தடங்களுக்கு முன்னுரிமை அளித்து நிதி ஒதுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை, மதுரை, ஹோசூரில் மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்த நிதி ஒதுக்கவும் கோரிக்கை வைத்துள்ளார் முதலமைச்சர் விஜய். இதுகுறித்து சொல்லுங்க பாண்டியராஜன். 2 நாள் பயணமாக டெல்லி சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்தார். அவர் மாநிலம் சார்பில் இருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளை பிரதமர் அவர்களிடம் பேசியதாக தமிழ்நாடு செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு சார்பில் வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்தித்திருந்தார். தற்போது அந்த சந்திப்பின் போது பேசப்பட்டது என்ன, தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சராக இருந்த தமிழகத்திற்கு அவர் என்னென்ன திட்டங்களை கேட்டிருக்கிறார் என்பது குறித்த ஒரு தகவலை தமிழ்நாடு அரசு செய்திக்குறிப்பாக வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கொடுத்து உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் விதமாக மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலே ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த தமிழகம் பெற்று வரக்கூடிய அந்த வளர்ச்சி என்பது ஒரு சிறந்த விரைவான வளர்ச்சியை பெற்று வரக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. இந்த வளர்ச்சியை மேலும் ஊக்குவிக்கும் வகையில முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள்ல முதலீடு செய்வது முக்கியமானது என நிதியமைச்சரிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையான இடங்கள்ல துறைமுகங்கள், நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், தொழில் வழித்தடங்கள் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்கின்ற வகையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார். அதற்கு ஏற்ற வகையில் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலும் சொல்லியிருக்கிறார். அதாவது தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சி வேண்டும் என்றால் துறைமுகங்கள் கட்டாயம், நெடுஞ்சாலைகள் மற்றும் ரயில்வே திட்டங்கள், தொழில் வழித்தடங்கள் ஆகியவற்றை எல்லாம் உருவாக்க வேண்டும். அப்படி அதில் முதலீடு செய்தால்தான் மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி இன்னும் சீராக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தான் உட்கட்டமைப்புகளை உறுதிப்படுத்திட தேவையான வளர்ச்சிக்கு தேவையான வகையில் துறைமுகங்கள், நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், தொழில் வழித்தடங்கள் ஆகியவற்றுக்கெல்லாம் முன்னுரிமை அளித்து நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய வலுவான கல்வி சூழலை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற வகையில தேசிய கல்வி நிறுவனங்களை தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தினுடைய உயர்கல்வி பயிர்க்கக்கூடிய மாணவர்களுடைய சராசரி என்பது தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்கிறது. அதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வலுவான கல்விச் சூழலை மேலும் வலுப்படுத்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்கள், இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்கின்ற வகையில அதை தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும், தமிழகத்திற்கு தேசிய வகையில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை நிறுவ வேண்டும் என்கின்ற வகையில ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டின் பொருளாதாரத்திலும் தொழில் வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றக்கூடிய அந்த 3 நகரங்கள்ல மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த கோரிக்கையை நிதியமைச்சரிடம் முன்வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட உட்கட்டமைப்பு மற்றும் மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு தேவையான வகையில நிதி ஒதுக்க வேண்டும் மற்றும் மத்திய கல்வி நிறுவனங்களை தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும். மேலும் கோயம்புத்தூர், ஒசூர், மதுரை ஆகிய இந்த 3 நகரங்கள்ல மெட்ரோ ரயில் பணிகள் தொடங்க வேண்டும், மெட்ரோ ரயிலுக்காக நிதி ஒதுக்க வேண்டும் என்கின்ற 3 முக்கிய கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் வைத்திருக்கிறார். தமிழக உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். துறைமுகங்கள், நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், தொழில்வழி தடங்களுக்கு நிதி ஒதுக்க கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. கோவை, மதுரை, ஓசூரில் மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்த நிதி ஒதுக்கவும் கோரிக்கை வைத்துள்ளார் முதலமைச்சர் விஜய். உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் கோரிக்கை வைத்துள்ளார். நிதி கோரி முதலமைச்சர் விஜய் மனுக்களை அளித்தார். துறைமுகங்கள், நெடுஞ்சாலைகளுக்கு நிதி ஒதுக்கவும், ரயில்வே திட்டங்கள், தொழில்வழி தடங்களுக்கு நிதி ஒதுக்கவும், கோவை, மதுரை, ஓசூர் மெட்ரோ திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.